கொஞ்சம் பயப்படுவா வர்றதுக்கு. ஜக்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், வெளியில வர்றதுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், அதனால அவன் கொஞ்சம் பயப்படுவா. நான் கூப்பிடுறேன். ஜக்கு, ஜக்கு, ஜக்கு இன்னும் எந்திரிக்கிறியா? எந்திரிங்க பாரு, உன்னை பார்க்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. ஜக்கு உன்னை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜக்கு போது, ஜக்கு தூங்குறது போது. ஜக்கு எந்திரி, இன்னைக்கு ஒரு நாளாவது நேரத்திலே எந்திரி. மணி 12 பாரு, எந்திரி. எனக்கு பிரியாணி வாங்கி தருவீங்களா? பிரியாணியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம் இவங்க கூட சேர்ந்து. சாப்பிடவே இல்ல. சரி ஓகே நான் வரேன். ஆனா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்களா? ஐஸ்கிரீமா? இல்ல ஐஸ். ஏய் ஹாய். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏனா சும்மா வளவளன்னு ஏதாவது பேசிட்டே இருக்கீங்களா? இல்லையே, அவங்க உன்ன மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க, அமைதியா தான் இருக்காங்க. யார் அமைதியா இருக்கா? எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. அந்த பையனை உருன்னு பார்க்கறான் பாருங்க. யாரு? அங்க உட்கார்ந்திருக்கான் பாருங்க அந்த பையன் தான். ஏய் கண்ணாடி போட்ட பையனா? அது பண்ண அது பின்னாடி இருக்கான் பாரு அவன். சிகப்பு சட்டை போட்ட பையனா? ஆமா ஆமா அவனேதான். சரி அவன் உன்னை பார்த்து பயந்துட்டான் ஜக்கு. என்னைய பார்த்து பயப்படுறானா? ஆமா உன்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்து அவன் பயந்துட்டான். கையில கூட ராஸ்கல் மாதிரி. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறுத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? நீ நிறுத்தியா வச்சிருக்க? நான் இதுக்கு மெயின்டைன் பண்ண ஐயோ குத்துது. அதுக்கு தான் சொல்றேன். எல்லாரும் பசங்க பாரு, எல்லாம் முடி வெட்டி எவ்வளவு அழகா வந்திருக்காங்க. இங்க பாரு, இந்த தம்பி பாரு எவ்வளவு அழகா முடி வெட்டிருக்காங்க. அந்த பையன் பாருங்க, நானும் போய் முடி வெட்ட போன இடத்துல தான் கரண்ட் கம்பியை தொட்டனால இப்படி ஆயிட்டேன். ஐயோ பார்த்து போகணுச்சுங்க சக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? சரி இப்போ எந்திரிச்சு வந்துட்டியா? எல்லாரும் இங்க வந்துட்டு பிபிஎஸ் இங்க வந்து வந்திருக்காங்க. அழகா எல்லாம் வசனம் எல்லாம் படிச்சு பாட்டெல்லாம் பாடி. யார் வசனம் படிச்சாங்க? நீங்க நம்புறீங்களாக்கோ? இவங்க வசனம் படிச்சிருக்காங்களா? ஆமா எல்லாம் உன்ன மாதிரியா இருப்பாங்க. இவங்க எல்லாம் நல்ல வசனம் படிச்சிருக்காங்க. அட சும்மா நான் இந்த வீட்டை விட்டு இங்க வந்து வெளிய போயிட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடுவாங்க. எல்லாம் அங்க பாரு. அப்படியே கிடையாது. யார் அந்த பையன்? அவரை எழுப்பி விடுங்க. சக்கு பையன் இல்ல, அது பொண்ணு. ஐயோ எனக்கே சிரிப்பா வந்துருச்சுடா. அந்த பொண்ணை எழுப்பி விட்டு கசனை கேளுங்கடா. அப்ப எந்திரிச்சு வசனம் சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் வசனம் சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு gift கொடுப்பேன். சரி சக்குக்கு வந்துட்டு வசனம் சொல்லி தருவாங்க. பாப்பா வாங்க முன்னாடி வாங்க. வாங்க முன்னாடி வாங்க. அப்போ பயப்படுறாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னைய பார்த்து பயமா இருக்கா? அதான் முடி வெட்டுன்னு சொன்னா நீ கேக்குறியா? ஆனா இது ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ஆமா. இதா வசனம் சொல்லி தர்றாங்க. நீங்க பாரு நல்லா கேட்டுக்க. பாப்பா இங்க வா. பக்கத்துல வா. ஜோ. நல்லா கிட்ட வா. இப்ப சொல்லு. கேப்போ. மைக். சேவலால் பிறந்த எவனும் பாவம் செய்யாதிருப்பான் என்று அறிந்திருக்கிறோம். உண்மையோவான் 5:18. சக்கு. கேட்டேன். ஆனா பார்த்து சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நீங்க வந்து சொல்லுங்க அப்போ. நான் சொல்லணுமா? நான் என்ன சொல்றது? வானம் பொழிகிறது ஏதாவது ஒரு கட்டபொம்மன் மட்டும் சொல்லு. எனக்கு வர மாட்டேங்குது. நான் வசனம்லாம் நிறைய சொல்லுவேன். ஆனா இப்ப சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சக்கு மானத்தை வாங்காத சக்கு. வானம் பொழிகிறது எங்க சக்கு வசனம் இருக்குது? அது கட்டபொம்மன் எங்க தாத்தா தான் அவர் சொல்லிட்டு போனாரு. நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி அதை வாங்கி வந்து அடிச்சிட்டு இருக்கேன். சக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க சக்கு. யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு வசனம் கேட்டு பாருங்க. சூப்பரா சொல்லுவாங்க. அவங்க உன்ன மாதிரி இல்ல, அவங்க எல்லாம் அழகா வசனம் சொல்லுவாங்க. அப்படியா? உண்மையாவா? வெரி குட். அப்ப இன்னையோட தலைப்பு என்ன? யாராவது ஒரு ஆள் முன்னாடி வந்து சொல்லுங்க. ஜெபத்தினால் வெற்றி. ஓ ஜெபத்தினால் வெற்றியா? கேட்டுச்சா? யாரெல்லாம் பிரேயர் பண்ணி நல்ல வெற்றி கண்டிருக்கீங்க? அப்படியா? வெரி குட். நானும் சின்ன வயசுல ஏசப்பா கிட்ட ஒன்னு கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? நல்ல தூக்கம் வேணும்னு சொல்லி ஆனா கேட்டேன். அது இல்லங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய கார் கேட்டேன். பெரிய காரு. ஆமா ஆமா. மூணு சைஸ்க்கு. என் சைஸ்ல என்னோட பெருசு. சரி. ஆனா ஆண்டவர் எனக்கு தரவே இல்ல. நான் வருத்தமா இருக்கேன். நீ ஒழுங்கா பிரேயர் பண்ணா இயேசுப்பா கொடுத்திருப்பாரு. இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் சொன்னாங்க, இந்த வயசுல உனக்கு கார் எல்லாம் எதுக்குடா?
அதெல்லாம் கேட்க கூடாது. தேவையானதை ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது அதை உனக்கு தருவாருன்னு சொன்னாங்க. ஆமா அந்த அண்ணன் கரெக்டா தானே சொல்லிருக்காங்க. அந்தந்த வயசுக்கு என்ன வேணுமோ அதுதானே கேட்கணும். ஆமா, அந்த பேர் கூட உமேஷ். ஐயோ அப்ப அந்த அண்ணன் கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. ஓகேடா. அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோரி போடுறேன் பாக்குறீங்களா? ஸ்டோரியா? உங்களுக்கு என்ன ஸ்டோரி பிடிக்குமா? ஆர் யூ ரெடி? அண்ணா நான் போய் அவங்க வர சொல்லட்டா? சரி வர சொல்லு. சரி நீ போ. டாடா. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா தான் வர முடியும். அப்ப நீங்க எல்லாம் அமைதியா இருப்பீங்களா? சக்கோ நீ போய் என்னோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா. இவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க. பாய் சொல்லிட்டு போ. பாய். See you.